யூடியூபர் சுதர்ஷன் அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ தமிழகத்தில் நடந்திருக்கு. ஸோ அதாவது யூடியூபர் சுதர்ஷன் அவர்களோட மனைவி அவங்களோட மாமனார் யூடியூபர் சுதர்ஷன் மீதும் அவங்களோட குடும்பத்தின் மீதும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூபர் சுதர்ஷன் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அது அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் நடந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியும் ஒரு மருத்துவர் விமலா தேவி அப்படிங்கிற மருத்துவரை காதலித்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சுதர்ஷன் அவர்கள் திருமணம் செஞ்சுருக்காங்க. அப்படி திருமணம் செய்யும்போது சுதர்ஷன் அவர்களோட ஃபேமிலி எந்த ஒரு டிமாண்டும் வைக்கலையும். எங்களுக்கு என் மகன் இவ்வளோ படிச்சிருக்கான், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறான், ஸோ என் மகனுக்கு நீங்கள் இவ்வளோ பவுன் போடணும், நகை போடணும் அப்படிங்கிற பெரிய டிமாண்ட் வைக்கலையாம். ஆனால் அவங்களே, அதாவது பெண் வீட்டாரே சேர்ந்து அவங்க சுதர்ஷன் அவர்களுக்கு 30 பவுன் நகை தௌரியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 லட்சம் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் ரொக்கமாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சுதர்ஷன் அவர்களுக்காக அவங்களோட, அதாவது விமலா தேவியோட ஃபாதர் கொடுத்தது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் அவர்கள் திக் பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அப்புறமா சுதர்ஷன் அவர்கள் என்னதான் திக் ஸ்டார் ரொம்ப சூப்பராக போய்கொண்டு இருந்தாலுமே இப்போ அவங்களுக்கு பண நெருக்கடி அதிகரித்து விட்டது. இதுக்கான காரணம் சமீபத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுக்காக பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை இப்போ அடைக்க முடியாத சூழ்நிலை சுதர்ஷன் அவர்களுக்கு வந்திருக்கு. அதனால சுதர்ஷன் அவர்கள் அவங்க மனைவி கிட்ட எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 10 பவுன் வேணும், அப்பதான் நீ இந்த வீட்டில் இருப்ப, இல்லைன்னா இந்த வீட்டில் நீ இருக்க மாட்டே, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி செமையா திட்டி அமைச்சிருக்காங்க. 20 பவுன் கேட்டு திட்டி அமைச்சிருக்காங்க. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா விமலா தேவி, அதாவது சுதர்ஷன் அவர்களோட மனைவியான விமலா தேவியோட அப்பா அம்மா வீட்டில் இந்த மாதிரி கன்வென்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரொக்க பணமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை நீடித்திருக்கு. அதனால அங்கே ஒரு பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாயத்தோட முடிவில் ஒரு 10 லட்சம் ரொக்க பணம் அப்போ 10 லட்சம் தான் கையில் இருந்துச்சு, அந்த பணத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு 8லேருந்து 10 லட்சம் சுதர்ஷன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சுதர்ஷன் அவர்கள் எனக்கு இது பத்தாது, எனக்கு 20 பவுன் நகை இப்போவே வேணும், ஏன்னா வீட்டு கடன் அதிகமாக இருக்கு, ஸோ இவ்வளோ படிச்சிருக்கு, இது கூட வக்கலி அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையான வார்த்தையில் சுதர்ஷன் அவர்கள் விமலா தேவி ரொம்ப மோசமாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதனால் விமலா தேவி அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மா சுதர்ஷன் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சுதர்ஷன் மீது மட்டும் தவறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட தாயார் தந்தையாரும் பயங்கரமான ப்ரெஷர் விமலா தேவிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஒரு கேஸில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முதற்கட்டமாக அவங்க கொடுத்த கேஸோட ரிப்போர்ட், அவ்வளோதான். இதில் யார் பக்கம் உண்மை இருக்கு, உண்மையாலுமே சுதர்ஷன் அவர்கள் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்களா, இல்லை விமலா தேவி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வெளியாகலை. இது ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக. இதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த உண்மைகள் வெளியாக போகிறது. ரியலி இது அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது உண்மையா பொய்யான்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சுதர்ஷன் மீது தவறு இருக்குமா, இல்லை விமலா தேவி மீது, அதாவது அவங்களோட மனைவியான விமலா தேவி மீது தவறு இருக்குமா? உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வேணுமா? அப்போ நம்ம டைம் டு டன் டிஜிட்டல் ஏஜென்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை ஷேர் பண்ணுற சூப்பர் யூஸ்ஃபுல் யூடியூப் டிப்ஸ், வியூஸ், பூஸ்ட் ட்ரிக்ஸ், தம்ப்நெயில் ட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் இன்ஸ்டாகிராம் growth, ஃபேஸ்புக் ஆட்ஸ், SEO டிப்ஸ் அண்ட் மோர். வெதர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை செமையாக க்ரோத் பண்ணும். சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். யூடியூபர் சுதர்ஷன் அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ தமிழகத்தில் நடந்திருக்கு. ஸோ அதாவது யூடியூபர் சுதர்ஷன் அவர்களோட மனைவி அவங்களோட மாமனார் யூடியூபர் சுதர்ஷன் மீதும் அவங்களோட குடும்பத்தின் மீதும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூபர் சுதர்ஷன் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அது அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் நடந்தது. 4 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில்
இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியும் ஒரு மருத்துவர் விமலா தேவி அப்படிங்கிற மருத்துவரை காதலித்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுதர்ஷன் அவர்கள் திருமணம் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி வந்து திருமணம் செய்யும்போது வந்து சுதர்ஷன் அவர்களோட ஃபேமிலி வந்து எந்த ஒரு டிமாண்டும் வந்து வைக்கலையும். எங்களுக்கு வந்து என் மகன் வந்து இவ்வளோ படிச்சிருக்கான், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறான், ஸோ வந்து என் மகனுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பவுன் போடணும், நகை போடணும் அப்படிங்கிற பெரிய டிமாண்ட் வந்து வைக்கலையாம். ஆனால் அவங்களே, அதாவது பெண் வீட்டாரே சேர்ந்து வந்து அவங்க சுதர்ஷன் அவர்களுக்கு 30 பவுன் நகை வந்து தௌரியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 லட்சம் வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் வந்து ரொக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சுதர்ஷன் அவர்களுக்காக அவங்களோட, அதாவது விமலா தேவியோட ஃபாதர் வந்து கொடுத்தது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுதர்ஷன் அவர்கள் வந்து திக் பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அப்புறமா வந்து சுதர்ஷன் அவர்கள் என்னதான் திக் ஸ்டார் வந்து ரொம்ப சூப்பராக போய் கொண்டு இருந்தாலுமே இப்போ அவங்களுக்கு பண நெருக்கடி அதிகரித்து விட்டது. இதுக்கான காரணம் வந்து சமீபத்தில் ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுக்காக பல லட்சம் ரூபாய் கடன் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த கடனை இப்போ அடைக்க முடியாத சூழ்நிலை வந்து சுதர்ஷன் அவர்களுக்கு வந்திருக்கு. அதனால சுதர்ஷன் அவர்கள் அவங்க மனைவி கிட்ட வந்து எங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 10 பவுன் வந்து வேணும், அப்பதான் வந்து நீ இந்த வீட்டில் வந்து இருப்ப, இல்லைன்னா இந்த வீட்டில் நீ இருக்க மாட்டே, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி செமையா வந்து திட்டி அமைச்சிருக்காங்க. 20 பவுன் வந்து கேட்டு திட்டி அமைச்சிருக்காங்க. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து விமலா தேவி, அதாவது சுதர்ஷன் அவர்களோட மனைவியான விமலா தேவியோட அப்பா அம்மா வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி கன்வென்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரொக்க பணமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை வந்து நீடித்திருக்கு. அதனால அங்கே ஒரு பஞ்சாயத்து வந்து வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாயத்தோட முடிவில் வந்து ஒரு 10 லட்சம் ரொக்க பணம் வந்து அப்போ 10 லட்சம் தான் கையில் வந்து இருந்துச்சு, அந்த பணத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு 8லேருந்து 10 லட்சம் சுதர்ஷன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சுதர்ஷன் அவர்கள் எனக்கு இது பத்தாது, எனக்கு வந்து 20 பவுன் நகை இப்போவே வேணும், ஏன்னா வந்து வீட்டு கடன் அதிகமாக இருக்குது, ஸோ இவ்வளோ படிச்சிருக்கு, இது கூட வக்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையான வார்த்தையில் வந்து சுதர்ஷன் அவர்கள் வந்து விமலா தேவி வந்து ரொம்ப மோசமாக வந்து விமர்சனம் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து விமலா தேவி அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மா வந்து சுதர்ஷன் மீது வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சுதர்ஷன் மீது மட்டும் தவறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட தாயார் தந்தையாரும் வந்து பயங்கரமான ப்ரெஷர் வந்து விமலா தேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த ஒரு கேஸில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதற்கட்டமாக அவங்க கொடுத்த கேஸோட ரிப்போர்ட், அவ்வளோதான். இதில் வந்து யார் பக்கம் உண்மை இருக்குது, உண்மையாலுமே சுதர்ஷன் அவர்கள் இந்த மாதிரி டார்ச்சர் வந்து பண்ணாங்களா, இல்லை விமலா தேவி வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வந்து வெளியாகலை. இது வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக, இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து உண்மைகள் வந்து வெளியாக போகிறது. ரியலி வந்து இது வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது உண்மையாக பொய்யானு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சுதர்ஷன் மீது வந்து தவறு வந்து இருக்குமா, இல்லை விமலா தேவி மீது, அதாவது அவங்களோட மனைவியான விமலா தேவி மீது வந்து தவறு வந்து இருக்குமா? உங்களோட கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வேணுமா? அப்போ நம்ம டைம் டு ட்ரெண்ட் டிஜிட்டல் ஏஜென்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை ஷேர் பண்ணுற சூப்பர் யூஸ்ஃபுல் யூடியூப் டிப்ஸ், வியூஸ், பூஸ்ட் ட்ரிக்ஸ், தம்ப்நெயில் ட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் இன்ஸ்டாகிராம் growth, Facebook ads, SEO டிப்ஸ் அண்ட் மோர். வெதர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை செமையாக க்ரோத் பண்ணும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.